வேற ஒரு கவர்ல பாத்தீங்கன்னா அது வந்துடும். பேத்துல வைக்கிறேன். பரலா மீன் என்ன பண்ணும்? பரலா என்ன பண்ணும்? இவனு சொல்லிதான் போடுங்க. பரலா சிப் பேக்கெட் கொடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரலா வாங்க கொடுத்துருங்க. போன்லெஸ் நீ தான் லேட்டாக வரீங்க. 3 நாள் லேட் பார்த்து எல்லாம் காலையில் வந்து நைட்டு எல்லாம் மேட்ரு பிடிச்சி போயிட்டாங்க காலையிலே. இல்லை 3 நாள் கூட வேலையை பார்த்துடலாம். 2 மணி நேரம் ஆயிடுது. காலையில் 4:30 மணி எழுந்துட்டு இவரு நான் ஒன்றா தான் எழுந்திருக்கேன். நான் எழுந்து இவரு 8 பகல் வந்து ரூமில் இருக்கேன். ஆக்சுவலி லேட் ஆகிடுது 2 பேருமே. அலாரம் வச்சு போடுங்க மறுபடியும். அலாரம் வந்துச்சா? அலாரம் வச்சுட்டு போடுங்க. அலாரம் அக்கா வச்சு 20 போட்டுருவோம். Okay. அதுக்குள்ள கிடையாது. நீ எல்லாம் கேரை சரியான கேரை கொடுங்க. 150 ரூபா கொடுங்க. 200 வாங்கணும். வேற மாத்தி மாத்தி கேட்கறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப கொடுத்துருங்க. எப்படிண்ணா எவ்வளோ பீஸு? 20 காசு தானே? மீடியம் கிளாஸா? இது அவ்வளோதான். போதுமா? எங்க தம்பி மறுபடியும் குடிச்சிட்டா சந்தோஷமா இருக்கு. நேத்து கேட்டா கூட்டு வந்தேன் பார்த்தாங்க. அவன் குடிக்கலாம் தான் வருத்த பண்ணான். சந்தோஷப்படுறான். என்ன ஏன் நம்மளுக்கே எப்படி இருந்தா குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க பாத்தியா? நேற்று ஒரு அற்புதம் நடந்தது. நேற்று வந்து போலீஸ்காரனையும் தள்ளி விட்டுட்டு போய் ஓடிக்காரு. பைக் எடுத்துன்னு சுற்றி அவனுக்கு ஆட்டோ காட்டிக்காரு. இவரு அவன் பின்னாடி சுற்றின்னு வந்து வீடு கட்டி வச்சு வந்தோடனே அங்கே நம்ம பசங்களாம் இருந்துக்கிறானுங்க. அப்போ பேசிட்டு அனுப்பிச்சிக்கிறானுங்க. பேசி அனுப்பிச்சிட்டு வண்டி எடுத்துன்னு போகிறேன்.
வந்து வாங்கி போச்சு வித்தியாசம் வாங்கி போ அப்படின்னு போயிடாங்க முடிஞ்சு போச்சு. இனி வண்டி வராது. ஒன்று நீ போனா உண்டை போகுது கம்பாம. வண்டிக்கு ஒண்ணுமே இல்லை. பேப்பர் கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, ட்ரிங்கிங் வேற, எல்லாம் எந்த இடத்துல நடக்குமோ தெரியாது அவருக்கு. குடிச்சிட்டா இப்ப ரொம்ப ஓவரா பண்றாங்க அவன். ஆஹா அதான் உண்மை. பையன் ஒரு ரேஞ்சுக்கு சரக்கு அடிக்கிற ரேஞ்சுக்கு வந்துருவாங்க போலுங்க. இல்ல உதாரணத்துக்கு சரக்கு அடிக்கிற ரேஞ்சுக்கு பையங்கிறான். சில பார்த்தா வளர்ற ரேஞ்சில் சொல்லுவாங்க. நான் சரக்கு ரேஞ்சில் என்ன புள்ளியே பார்த்துக்க இந்த மாதிரி வளர்த்துருப்பானு. இந்த மாதிரி வளர்த்துருக்க பிள்ளைங்க என்ன பண்ணுவேன்? புதான் ஸ்கூலுக்கு தான் போடாம 2 நாளா. +2 என்ன? +2 அவ்வளவு பெரிய பையனை வச்சு சரக்கடை ரேஞ்சில் தெரிஞ்சு வந்தேன். நீ நம்மளோட கலைக்கும் போது புள்ள சொல்லுவாங்க. அப்படி சொன்னா தெரிஞ்சு நல்லா இருக்காது. இவன் புள்ள எப்படி வளர்த்துருக்கான்றதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா அந்த நல்ல வருமானதுனால தானே அவனுக்கு அந்த புத்தி போகுது. ஆமா இன்னொருத்தவங்க நல்லா இருக்கான்னு பாருங்க. கோவத்துக்கு மீன் விட்டுருவான். அவங்க கிடையாது, அவன் அனுப்புகிறான். அவன் தான் பெஸ்ட்டு மெயின். குளமாருனா அவன் பெஸ்ட்டு. இவன் சரியான வேலைக்காரன், நல்ல வேலைக்காரன். இவனும் சூப்பர் வேலைக்காரன். வியாபாரம் கட்டு நீங்க எங்க இருங்க. என்ன பண்றோம் அப்படியே பிடிக்கும்.